சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால் நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லேயே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தறுத்த ஸ்டாலின் அன்புமணி கோரிக்கையானது விட்டிருக்காரு. இதை பற்றியெல்லாம் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உடனுக்குடன் வர நியூஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்தீர்கள் என்றால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தரும் என நம்பிக்கை வைத்து சிஎம் ஸ்டாலின் கழுத்தறுத்து விட்டார் என்று அன்புமணி கடுமையாக கூறி இருக்கிறார். ஏன்னா பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு தொடர்பான திருப்பம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப தொந்தரவு செய்ய வேண்டாம் என முதல்வர் கூறியிருக்கிறார் என குற்றம் சாட்டிய அவர், தமிழ்நாட்டை நாம் ஆள வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு போல. ஆட்சி அதிகாரமும் நமக்கு வேண்டும். சமூக நீதி என்றால் என்ன ஒரு பார்த்தீங்கன்னா தெரியாதவர்கள் யாரும் இல்லை. திமுக ஆட்சி செய்வதாகவும் ஒரு கூறப்பட்டு இருக்கிறது. இதனை அடுத்து மேலும் மேலும் பார்ப்பதற்கு பார்த்தீர்கள் என்றால் ஒரு சவாலாகத்தான் போய் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கு மக்களே. அதாவது பார்த்தீர்கள் என்றால் இது அன்புமணி ஒரு குறிக்கோளாக வைத்து கேட்டிருக்கிறார் சிஎம் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட. அவர் என்னை எதுவும் தொந்தரவு செய்யாதீங்க, பொறுத்திருந்தால் செய்ய முடியும் என்று கூறப்பட்டிருக்கிறார். இது முழுக்க முழுக்க ஒரு உண்மையான விஷயம் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய திருப்பங்களும் மாற்றங்களும் கண்டறிய நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இதுக்கப்புறமும் கொஞ்சம் மேம்படுத்துமாறு மக்களே எல்லாருக்கும் தெரிவித்துக்கிறேன். ஏனென்று பார்த்தால் இது இந்த நியூஸஸ்லாம் உடனுக்குடன் வர வேட்டு நியூஸோட இன்னொரு பாதி தான் இதோடைய நியூஸ். ஓகேவா மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட நியூஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி வணக்கம். அடுத்த வரக்கூடிய காலம் சந்திப்போம். நன்றி வணக்கம் மக்களே.